அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹென்ரிஸ் லா. ஓகேங்களா, ஹென்ரிஸ் லா தான் நம்ம பார்க்க போகிறோம். William Henry investigated the relationship between pressure and solubility of a gaseous solute in a particular solvents. According to him, the partial pressure of a gas in vapor phase is directly proportional to mole fraction of gaseous solute in the solution at low concentration. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்லிட்டாரு? பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன். எக்ஸுங்கிறது என்னது? மோல் ஃப்ராக்ஷன் தானே. ஓகேங்களா? அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் இன் சொல்யூஷன். ஓகேங்களா? அட் லோ கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? இப்போ பி இஸ் டைரக்டனல் டு எக்ஸுங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பிங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட், இது வேப்பர் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ சொல்யூட் இன் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிஎஸ் இந்த இடத்துல ப்ரொப்போர்ஷனுங்கிற டேர்ம் இருக்கா இல்லைங்களா, அதை உடைக்கிறதுக்காக கே அப்படிங்கிற ஒரு டேர்மை நான் கொண்டு வரேன். ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை நான் கொண்டு வரேன். என்ன நடக்குன்னு பாருங்கள். P solute represents the partial pressure of the gas in vapor state, which is commonly called as a vapor phase. அதாவது Pங்கிறது partial pressure நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, of the gas in vapor state, which is commonly called as vapor phase, vapor pressure. And then X solute in solution represent mole fraction of solute in solution. Mole fraction of solute in solutions. ஓகேங்களா? and then next பாருங்க. KH ஒரு கான்ஸ்டன்ட் டைம் கொண்டு வந்தோமா இல்லைங்களா, எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட் with the dimension of pressure. The value of KH depends on the nature of gaseous solute and solvent. The value of KH depends on the nature of gaseous solute and solvents. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் KH? அந்த கான்ஸ்டன்ட் டேர்மு gaseous solute-ஐயும் solvent-ஐயும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். The above equation is a straight line in the form of y is equal to mx. The plot partial pressure of the gas against its molar fraction in a solution will give a straight line. The slope of the straight line gives the value of KH. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்? P is directional to X. P is equal to KX. இதில் பாருங்கள், Y is equal to mx plus C அப்படின்னு சொல்லலாமா? ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஃபார்முலா படிச்சிருக்கோமா? y is equal to mx இல்லையா? ஓகே, சரி. இப்போ பாருங்கள், P equal to KH into X, Y which is equal to mx. இப்போது y ஆக்சிஸில் யார் சேர்த்துறீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷரை சேர்த்துருங்க. y ஆக்சிஸா? இது y ஆக்சிஸ் தானே. பார்ஷியல் ப்ரெஷர் சேர்த்திட்டாங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் மோல் ஃப்ராக்ஷனை சேர்த்துங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், மோல் ஃப்ராக்ஷன் சேர்த்திட்டாங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ட்ரா பண்ணும் பொழுது எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப் கிடைக்குமா? ஸோ இதுதான் நம்மளுடைய எம், தட் இஸ் ஸ்லோப். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க? கேஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? சரி. அண்ட் தென் ஒரு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்க்கலாம். Why carbonated drinks are stored in pressurized containers?
கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் ஏன் வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னர்ஸில் நம்மளுடைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பெப்சியோ கோகோ ஏன் வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னர்ஸில் வச்சுருக்காங்க, அதில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வச்சுருக்காங்க? அதுக்கு ரீசன் என்ன பாருங்க. We all know that carbonated beverages contains carbon dioxide dissolved in them. எந்த ஒரு குளிர்பானங்கள் பெப்சி கோகோ எதை எடுத்துக்கிட்டாலுமே சரி, கண்டிப்பாக கார்பனேட்டட் பீவரேஜஸ் தான். அதில் எது டிசால்வ் ஆயிருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆயிருக்கும். டு டிசால்வ் த கார்பன் டை ஆக்சைடு இன் திஸ் ட்ரிங்க்ஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் பபுள்டு த்ரூ தெம் அண்டர் ஹை ப்ரெஷர். சரி, எப்படி கார்பனேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கா இல்லைங்களா, அதில் நல்லா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரை கொடுத்து உள்ளே பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு அப்போ தான் டிசால்வ் ஆகிருக்கும். திஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் சீல்டு டு மெயின்டைன் த ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஹை ப்ரெஷரை கொடுத்து உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. மேலே என்ன பண்ணுவாங்கன்னா சீல் பண்ணி மூடி போட்டுருவாங்க. when we open this container at atmospheric pressure, the pressure of the carbon dioxide drops to atmospheric level and hence bubbles of carbon dioxide rapidly escape from the solution and shows effervescence. இப்போ பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும் பொழுது ஓகேங்களா, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் லெவலுக்கு அது வரணுமா இல்லைங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குன்னா the pressure of carbon dioxide drops to atmospheric level. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க ப்ரெஷர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி அட்மாஸ்பியரிக் லெவலுக்கு வந்துடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பபுள்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, பபுள்ஸ் மாதிரி அப்படின்னா ரேப்பிடாக வெளியே வந்துகிட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக வெளியே வரும். அதுதான் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா பிரிஸ்க் எஃபரன்ஸாக நம்மளுக்கு தெரியுது. அப்படியே பொங்கி வருதா இல்லைங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, பெப்சி வாட்டர் கேனையோ கோக்கையோ என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வர மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு வரும் பொழுது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி வெளியே வர பார்க்கும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு பொங்கி வர மாதிரி தெரியுது. The burst of bubbles is even more noticeable if the soda bottle is in warmed conditions. ஒருவேளை ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ணும்பொழுது கொஞ்சமாவது வெளியே வரும். ஓகேங்களா, ஒருவேளை கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதிகமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரும். சில டைம் என்ன ஆகுன்னா பாட்டிலே வெடிச்சிடும். புரியுதுங்களா என்னன்ட்டு? டூ யூ நோ? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். Why deep sea divers use air diluted with helium gas in their air tanks? டீப் சீ டைவர்ஸ் அப்படின்னா ஆழ்கடலில் போய் முத்து இந்த மாதிரி எதாவது ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்களே இல்லைங்களா, அவங்க வந்து டீப் சீ டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏர் டைல்யூட்டட் வித், அதாவது ஏர் மட்டும் இந்த பின்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, ஹீலியம் கேஸும் கலந்துருக்கும் அந்த ஏர் டேங்க்ஸில். எதனால் அதை யூஸ் பண்ணுறாங்க அதுதான் கேள்வி. சரி பாருங்கள். த ப்ரொஃபஷனல் டீப் சீ டைவர்ஸ் carry a compressed air tank for breathing at high pressure under water. கீழே கடல் கடியில் போகும்போது ப்ரெஷர் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்ரஸ்ட் ஏர் டேங்கை தான் முன்னாடி கட்டிட்டு போவாங்க. த நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர் contains nitrogen and oxygen, and these gases are not very soluble in blood and other body fluids at normal temperatures. நார்மல் டெம்பரேச்சர்ஸில் ஓகேங்களா உள்ளே இருக்கிற நம்ம கம்ப்ரஸ்ட் ஏரில் எதை ரெண்டு பற்றி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும். அது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் நாட் சாலிபிள் இன் பிளட். இப்போ பிளட்டில் என்ன நடக்கணும், இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜனு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளட் வெசல்ஸ்க்கும் போகணுமா இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல சாலிபிள் ஆகணும். ஆனால் இந்த நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலந்து வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகாது, போயிட்டு சாலிபிள் ஆகாது. As the pressure at the depth is far greater than the surface atmospheric pressure. கீழே ரொம்ப ஆழ்கடலுக்கு போகும் பொழுது ரொம்ப ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கீழே அதிகமாக இருக்கும். ஸோ மோர் நைட்ரஜன் டிசால்வ்ஸ் இன் த பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் when the diver breathes from tank. அப்போ அதிகமாக ப்ரெஷர் உள்ளே இருக்குன்னா டிசால்வ் ஆகி தானே ஆகணும். அப்போது அதிகமாக இது போய் டிசால்வ் ஆகுனா நைட்ரஜன் இருக்கா இல்லைங்களா, அந்த நைட்ரஜன் போய் நம்ம பிளட்டில் டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ என்னென்னா அதை சுவாசிக்கிறார்.
சரி, when the divers ascend to the surface, the pressure decreases. The dissolved nitrogen comes out of the blood and other body fluids quickly, forming bubbles in the bloodstream. These bubbles restrict blood flow, affect the transmission of nerve impulses, and even burst the capillaries or block them. இப்போ என்னென்னா, உள்ளே போகும்பொழுது ஆழ்கடலுக்கு போகும்போது சுவாசிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனு சால்பிள் ஆகாது. நார்மல் ப்ரெஷரில் ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அதிகமாக கீழே இருக்கனால சால்பிள் ஆகி நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போயிடுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டைவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வராருன்னு வச்சிங்களேன். மேலே வரும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடுமா? அப்போ டிசால்வ் ஆகிருந்த என்னுடைய நைட்ரஜன் என்ன ஆகும்? திரும்பவும் அதுலேருந்து வெளியே வர பார்க்குமா இல்லைங்களா? அதான் த டிசால்வ்டு நைட்ரஜன் கம்ஸ் அவுட் ஆஃப் த பிளட். அப்போ வெளியே வர பார்க்கும். ஓகேங்களா? அப்போது வெளியே வர பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் அந்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்போ பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஆகாது. அந்த பபுள்ஸ் என்ன பண்ணிடும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். பிளட்லேருந்து வெளியே வராமல், நைட்ரஜன் வெளியே வராமல் தடுத்துரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அண்ட் கேன் ஈவன் பெஸ்ட் த கேபிலரிஸ். அப்போ அவனை தடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன், நைட்ரஜன் வெளியே வராது. அப்போ அந்த இடத்துல உப்பி என்ன ஆகும்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும், பஸ்டாகவும் ஆரம்பிச்சிடும், அல்லது பிளாக்காக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் தி பெண்ட். இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெண்டுன்னு சொல்லுவாங்க. விச் ஆர் பெயின்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் டு லைஃப். இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மேலே வந்தோடனே அப்படி என்னென்னா கை கால்கள்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஈவன் டெத்து கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Nowadays, to avoid such dangerous conditions, the professional divers use air diluted with helium gas. That is about 11.7% helium, 56.2% nitrogen, and 32.1% oxygen because of a lower solubility of helium in the blood than nitrogen. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹீலியம் கலந்த ஆக்சிஜன் டேங்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் ஸ்டேபிள் கேஸ்ன்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அப்போ லெஸ் சால்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? லோயர் சால்பிள் ஆஃப் ஹீலியம் இன் த பிளட் தென் நைட்ரஜன். மோர் ஓவர், பிகாஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ், they can pass through the cell walls without damaging them. அப்போ செல் வால்ஸில் ஈஸியாக பூந்து வெளியே வரலாமா? ஏன்னா அவன் சைஸ் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு நைட்ரஜன். அப்போ ஈஸியாக பூந்து வெளியே வந்துடலாம். ஸோ the excess oxygen dissolved in the blood is used in metabolism and do not cause the condition of beds. அப்போது ஆக்சிஜன் உள்ளே போயிருக்கு, கூட ஹீலியமும் போயிருக்கு. ஹீலியம் சின்னதாக இருக்கனால அண்ட் தென் அது இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கனால ஈஸியாக என்ன வேணால் சால்பிள் ஆகாது, வெளியே வந்துடும். ஓகேங்களா? நம்மளுடைய ஆக்சிஜன் உள்ள ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதனால் வெளியே வர முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெட்டபாலிசத்துக்கு அது யூஸ் ஆகிடும். இன்னொன்று, அதனால் எந்த ஒரு பாதிப்பும், அதாவது பென்ஸ் இது மாதிரி ஏற்படாது. புரியுதுங்களா? சரி, இப்போ டூ யூ நோ என்னென்னு தெரியுதா? டூ யூ நோ இல்லை ஃபஸ்ட் என்ன கொடுத்துருந்தான்னு தெரியுதா? ஏன் வந்து நைட்ரஜன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம், அதனால் நம்மளுக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னு கொடுத்துருந்தானுங்க. அதுக்கு அடுத்து ஹீலியம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஹீலியம் யூஸ் பண்ணுறதுனால லோயர் சால்பிலிட்டி ஒன்று, இன்னொன்று ஸ்மால் சைஸ். இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா? சரி, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆக்சிஜனை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்? எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆக்சிஜன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? ஃபார் மெட்டபாலிசம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒன்லி. எங்கே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்? மாடரேட் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஹென்ரிஸ் லாவை பொறுத்தவரை. Only the less soluble gases obeys Henry's law. Less soluble gases மட்டும்தான் Henry's law obey பண்ணும். Highly soluble gasesல என்ன ஆகாது? obey பண்ணாது. The gases reacting with solvent do not obey Henry's law. Gases reacting with solvents
இப்போ ஏதோ ஒரு கேஸஸ் சால்வெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஹென்ரிஸ் லாவை ஒபே பண்ணாது. இப்போ வாட்டர் இருக்குது, அதில் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், ஹீட் பண்ணும்போது திரும்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதா இல்லைங்களா? அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணலை, வாட்டரோட ரியாக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அதான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கேஸு சால்வெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுதோ அது ஹென்ரிஸ் லாவை ஒபே பண்ணாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், அம்மோனியா ஆர் HCl reacts with water and hence does not obey this law. ஓகேங்களா? அம்மோனியாவோ HCl எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணாது, ஹென்ரிஸ் லாவை அது ஒபே பண்ணாது. கீழே கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? அம்மோனியா ப்ளஸ் வாட்டர் இட் கிவ்ஸ் அம்மோனியம் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். The gases obeying Henry's law should not associate or dissociate while dissolving in the solvent. இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரி தான், அம்மோனியாவையும் வாட்டரையும் சேர்த்தும் பொழுது எனக்கு ஒரு வேளை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அசோசியேட் ஆகுதுன்னு சொல்லிடலாமா? ஒரு வேளை நான் எடுத்துக்கிட்டது அம்மோனியம் ஹைட்ராக்சைடாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், டிசோசியேட் ஆகும். அம்மோனியா ப்ளஸ் அம்மோனியமாக ஹைட்ராக்சைடாக மாறுதுன்னு வச்சிங்களேன், வாட்டராக மாறுதுன்னு வச்சிங்களேன், டிசோசியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி அசோசியேட் ஆகிறதோ அல்லது டிசோசியேட் ஆகிறதோ இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் நாட் ஒபே ஹென்ரிஸ் லா. ஓகேங்களா? அசோசியேட்டோ டிசோசியேட்டோ ஆகிற மாதிரியான சப்ஸ்டன்ஸ் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் ஷுட் நாட் ஒபே ஹென்ரிஸ் லா. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மாடரேட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் மட்டும்தான் அப்ளிகல் ஆகும் ஒன்று. இன்னொன்று, லெஸ் சாலிபிள் கேஸஸ் மட்டும்தான் இதில் பயன்படுத்த முடியும் 2. 3வது, கேஸஸ் ரியாக்ட்ஸ் வித் சால்வெண்ட். கேஸ் ரியாக்ட்ஸ் வித் சால்வெண்ட் do not obey. And then gases should not associate or dissociate. ஓகேங்களா? கேஸஸ் வந்து அசோசியேட் ஆகக்கூடாது, ஒன்றோட ஒன்று சேரவும் கூடாது, பிரியவும் கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் நாட் ஒபே ஹென்ரிஸ் லா. புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்கான் பாருங்கள். 0.2 கிராம் ஆஃப் எ கேஸ் வெயிட் ஒன்று கொடுத்துட்டான். ஓகேங்களா? dissolves in 1 liter of water at 1.5 atm pressure. ப்ரெஷர் எதில் கொடுத்துருக்கான்னா ஏடிஎம்மில் கொடுத்துருக்கான். கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் dissolved gas when the pressure is raised to 6 atmospheric at constant temperature. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ப்ரெஷரு 1.5லேருந்து ஓகே 1.5லேருந்து எவ்வளோ ரைஸ் பண்ணிட்டான், 6க்கு ரைஸ் பண்ணியிருக்கான். 1.5 to 6 இதை ரைஸ் பண்ணியிருக்கான். 0.24 கிராம் டிசால்வ் ஆனதில் இங்கே எவ்வளோ டிசால்வ் ஆகும், அதுதான் அவனுடைய கொஷின்ஸு. அதாவது 1.5 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு 0.24 கிராம் டிசால்வ் ஆகுது அப்படின்னா 6 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே 6 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ கிராம் டிசால்வ் ஆகிருக்கும். கண்டிப்பாக சும்மா சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 1.5 இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 6 கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? அப்போ இதுவும் கிட்டத்தட்ட இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, நியர்லி 0.96 சம்திங் கிடைக்கணுமா இல்லைங்களா? இதுதான் இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இது என்னுடைய கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சால்பிலிட்டி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் சொல்யூட் வில் டிசால்வ். ஓகேங்களா? சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹென்ரிஸ் லாவுடைய ஃபார்முலா என்ன, P is directly proportional to X. P which is equal to KH into X. அப்படி கூட போட்டலாமா? சரி பாருங்கள், அட் ப்ரெஷர் 1.5 atm. இப்போது இந்த இடத்துல 2 ப்ரெஷர் நம்மகிட்ட இருக்குது, 1.5ன்னு ஒன்று இருக்குது, 6ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இதை P1 வச்சுக்கலாமா? அப்போ P1 which is equal to KH into X1 at 6. அது என்னன்னு வச்சுக்கலாம், P2 which is equal to KH into X2. டிவைடிங் ஈக்குவேஷன் 1/2. அப்போ P1 டிவைட் பை இந்த இடத்துல P1
divided by P2 which is equal to KH x1 KH into x2 போட்டலாமா? KH கேன்சல் ஆகிடுமா? அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது என்ன கிடச்சிருக்கும்? இது கிடச்சிருக்கும் P1 divided by P2 which is equal to x1 divided by x2 கிடச்சிருக்கும். அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1.5 divided by 6 which is equal to 0.24 divided by x2. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? x2 உடைய வேல்யூ 0.96 கிராம் பர் லிட்டர். கரெக்டாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு அஷ்யூம் தான் பண்ணுறீங்க. நீங்கள் 1.5 எடுக்கும் பொழுது 0.24 கிராம் டிசால்வ் ஆகுது அப்படின்னா 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டிசால்வ் ஆகும்? இதுதான் கொஷின். அப்போ இது வந்து இன்ட்டு 4ஆல் பண்ணாலும் இது மாதிரி தான். அப்போ இது இன்ட்டு 4ஆல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0.96. இது மாதிரி தான் அஷ்யூம் பண்ணேன். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு calculate the proportion of oxygen and nitrogen dissolved in water at 298 Kelvin when air containing 20% oxygen 80% nitrogen by volume is in equilibrium with water at 1 atmosphere pressure. Henry's law constant for two gases KH and then KH for nitrogen அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். calculate the proportion of oxygen and nitrogen. ஓகேங்களா? ஆக்சிஜனுடைய ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ, நைட்ரஜனுடைய ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். அவன் என்ன கொடுத்துட்டான்னு பாருங்கள். ஏர் கண்டைனிங் 20% and then இது 80% by volume is in equilibrium with water at 1 atmospheric pressure. ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். ஓகேங்களா? அவன் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான்? எவ்வளோ ப்ரொப்போர்ஷன்ஸு அது கலந்துருக்கு அப்படிங்கிறது கொஷின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? சரி, இதை பற்றின டீட்டெயிலில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது ப்ரொப்போர்ஷன்ஸை கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு என்ன தெரியணும்? ப்ரொப்போர்ஷன்ஸ், அதாவது அவனுடைய மோல் ஃப்ராக்ஷன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். P, ஓகே, solubility which is equal to KH into X, solubility. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணும்னா KH தெரிஞ்சிருக்கணும், பார்ஷியல் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கணும். KH அவன் கொடுத்துட்டான், ரெண்டு பேர்த்துமே கொடுத்துட்டான். ஆனால் பார்ஷியல் ப்ரெஷர் மட்டும் கொடுக்கல. பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 20 20 டிவைடட் பை டோட்டல் பர்சன்டேஜ். டோட்டல் பர்சன்டேஜ்னா 20 + 8 எவ்வளோ வரும்? 100 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது? 1 atmospheric ப்ரெஷர். அப்போது இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுடணும். புரியுதுங்களா? அப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 0.2 கிடைக்குமா? 0.20. இதே போல் ஃபார் நைட்ரஜன், இது ஃபார் ஆக்சிஜன், இது ஃபார் நைட்ரஜன். பாருங்கள், 80 டிவைடு பை 100 இன்ட்டு 1 கேன்சல் ஆகிடுமா? 0.80 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ப்ரெஷரையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு அர்த்தம். இப்போது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். P oxygen which is equal to KH into KH போட்டிருந்தோமா into X oxygen. P எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? 0.2 which is equal to Kக்கு 4.6 into 10⁴ into XO2. இதை அப்படியே என்ன பண்ணலாம்? கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ கீழே கொண்டு வந்துட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? என்னப்பா கிடைக்கும்? XO2 which is equal to 0.2 divided by 4.6 into 10⁴. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா XO2 கிடச்சிரும். ஓகேங்களா? போட்ட முடியுமா உங்களால்? XO2 கண்டுபிடிச்சிட முடியுமா? இதை அப்படியே மேலே கொண்டு வந்துருங்கப்பா.
10⁻⁻4 இதை மட்டும் மாற்றிக்கிங்க. அதே போல் இதுக்கு இருக்கா இல்லைங்களா, P nitrogen which is equal to சரி X nitrogen into KHன்னு போட்டுடலாமா? சரி, P nitrogen எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு 0.80 which is equal to K அப்படியே வச்சுக்கிங்க. KH இருக்கா இல்லைங்களா, அப்படியே டிவைடு கொண்டு போயிருங்க. 8.5 into 10⁻4. இப்போ இதில் 10⁻4 மேலே கொண்டு 10⁻⁻4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா X(N2) எவ்வளோங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். அதான் அவன் கொஷின்ஸாக கேட்டிருக்கான். கால்குலேட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன்ஸில் கேட்டிருக்கான். புரியுதுங்களா? சரி சரி, ரெண்டாவது கொஷின்ஸுக்கு இப்போ நம்ம ரீசன்ஸ் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, அதை வச்சுக்கிட்டு அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி அந்த இதில் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்னு ஒன்று பார்த்துருக்கோம், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு பார்த்துருக்கோம். அதில் டுயூனோவும் 2-3 இது பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள்ஸ். அதை வச்சுக்கிட்டு aquatic species are more comfortable in cold water during winter season rather than warm water during summer. இதுக்கான ரீசன்ஸை உங்களால் எழுத முடியுமா? ஓகேவா? எழுதி ஜிசியில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.